மத்திய அரசின் சாதனைகளையும் திமுக அரசு நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளையும் மக்களிடம் கொண்டு சேருங்கள். பாஜக மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். புதுச்சேரி மக்கள் குடிநீரை கேட்டால் மதுவை தருகிறது பாஜக. மதுபான ஆலைகளை மட்டுமே பாஜக கூட்டணி அரசு தொடங்கியுள்ளதாகவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே சாடல். நாகர்கோவிலில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பரப்புரை. திமுக கூட்டணி வேட்பாளர்களை மேடையில் அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரிப்பு. மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 70 உயர்த்தப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 70 முதல் 75 வயது வரையில் மீனவர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. FCRA சட்டத்தை அதிமுக ஆதரிக்கிறதா என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக அதிமுக மாறியுள்ளதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பொதுச் செயலர் நேம்போர்டை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு காவடி எடுப்பதாகவும் சாடல். கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக ராசா சொன்னதையே கூறியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கோபத்தை தன் மீது காட்டாமல் ராசா மீது காட்டுங்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி. உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள், உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை. ஆரணி பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். காமராஜருக்கு மெரினாவில் நினைவிடம் அமைக்க கருணாநிதி அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜருக்கு ஒரு நியாயம், கருணாநிதிக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது பாஜக. மு.க. ஸ்டாலினின் குடும்பத்தால் திவாலாகும் நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாக பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் பழனிசாமியின் நல்லாட்சி அமையும். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான பாஜக நட்சத்திர பேச்சாளர் பட்டியல் வெளியீடு. பிரதமர் மோடி, அமித்ஷா, அண்ணாமலை, சரத்குமார் உள்ளிட்டோர் பட்டியலில் உள்ளனர். அதிமுக என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு பாஜக தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்தார் விஜய். வேட்புமனுக்களில் வயது, வழக்கு விவரங்கள் சரிவர இல்லாததால் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை. புதுச்சேரியில் அரசியல் வியாபாரம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்து போன கூட்டணி என விஜய் விமர்சனம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழம்பி போன அணி என்றும் சாடல். என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜய் உறுதி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் அறிவித்தார். துணை நிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். புதுச்சேரி பரப்புரையில் வேட்பாளரின் பெயரை மாற்றி சொன்ன விஜய், ராமுவுக்கு பதில் செல்வம் என பெயரை சொல்லிவிட்டு திருத்திக் கொண்டார். திரு செல்வம் அவர்களுக்கு மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவு கொடுங்க, வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். புதுச்சேரியில் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. விஜயின் பரப்புரை வாகனத்தை சூழ்ந்த தொண்டர்களை அப்புறப்படுத்திய பவுன்சர்கள். எச்சரிக்கையையும் மீறி விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்த தாவேகாவினர். விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம், பொருட்களை வீசி எறிந்த தொண்டர்கள். விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சியை பாதிக்கும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் உறுதியாக உள்ளதாகவும் கருத்து. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாதது ஏன்? மே 4ஆம் தேதிக்கு பிறகு சொல்வதாக அண்ணாமலை பதில். நீங்க கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்யறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யும் சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? கூட்டணிக்கு வர நெருக்கடி கொடுத்தார்கள், ஆனாலும் யாருக்கும் அஞ்சவில்லை. குளித்தலை பரப்புரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. ஆட்டம்தான். எதனால கூட்டணிக்கு கூப்பிடுது, நான் வரமாட்டேன். இவனை எந்த நெருக்கடி கொடுத்து கூப்பிடலான்னு பாக்குது. நான் லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை பார்த்தவன். ஒவ்வொரு நொடியும் மரணம் என் முன்னிக்கும் போதும் போகல. இப்போ பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. திருவெரும்பூர்
தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வேட்புமனு தாக்கல். மதுரை திருமங்கலத்தில் RB உதயகுமார், மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர்சி ஆகியோரும் வேட்புமனு. இனி தானும் மதுரைக்காரன்தான் என புதிய நீதி கட்சியின் வேட்பாளர் சுந்தர்சி பேட்டி. மதுரை இழந்த பெருமையை மீண்டும் பெற்றுத் தருவதே தனது நோக்கம் என்றும் கருத்து. நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன். இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24 கிலோ வெள்ளிப் பொருட்கள். மதுரை மத்திய தொகுதியில் தாக்கல் செய்த சுந்தர்சியின் வேட்புமனுவில் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்லாவரம், குன்னம் தொகுதிகளில் களமிறங்கும் IJK வேட்பாளர்கள். குன்னம் வேட்பாளர் சரண்யா அன்பழகன், பல்லாவரம் வேட்பாளர் வெங்கடேசன் வேட்புமனு தாக்கல். இன்னும் ஒரே நாளே எஞ்சியிருப்பதால் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டிய வேட்பாளர்கள். கள்ளக்குறிச்சி, கடலூரில் வித்தியாசமான முறையில் மனு தாக்கல் செய்த அரசியல் கட்சியினர். ராணிப்பேட்டையில் புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி. மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா முன்னிலையில் பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள். இந்தியாவின் போதைப்பொருள் தலைநகரம் கேரளா என ராகுல் காந்தி விமர்சனம். ஆளும் இடதுசாரி அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய கூட்டணி எனவும் குற்றச்சாட்டு.